செம்மையாக இருக்குங்க சர்ச்சு. வேறு இருக்கு, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 2 பசங்க இல்லைங்க, நான் வேலை சத்தியமாக மேலே ஏறி இருக்கேன். இயேசுவோட 12 சீடர்கள் அவரும் ஒருத்தர். ஸோ அவரை தான் வந்து தோமையார்னு சொல்லி அழைக்கப்படுவார். ஒரு கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவரோட போதனையை இன்னைக்கு சவுத் இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி முக்கியமாக ஸ்ப்ரெட் பண்ணது காரணம் இவர் தான் மெயின் ஒருத்தர். தோமையார்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டவுட்ஃபுல் பர்சன் சொல்லுவாங்க. டவுட்ஃபுல் பர்சன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் எதையுமே சந்தேக பார்வையில் தான் பார்ப்பார். இயேசு இறந்தது போனது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் இயேசு இறந்துட்டு உயிர் திருந்த நம்புற ஒரு பர்சன். அப்பேற்பட்ட ஒரு ஆள் கேரளாவுக்கு புறப்பட்டு வந்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, சவுத் சோன்ல இருக்கிற எல்லா இடத்துலையுமே முக்கியமாக கிறிஸ்துவ மதத்தை போதிக்க வச்சவர் இவர் தான் ஒன்று. ஸோ இவர் இந்த இடத்துல வந்து போதிச்சதா வந்து ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம டிராவல் பண்ணி போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம். திருச்சியிலேருந்து மணப்பாறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மலையடிப்பட்டி சென்ட் தாமஸ் சர்ச்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு குட்டியான ராக்ல அமைஞ்சிருக்கு கைஸ். ஸோ இந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000-5000 பேர் வந்து உட்கார்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேசியஸாக இருக்குது இந்த இடம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மணப்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஹில் மேலே அமைஞ்சிருக்க ஒரு கோவில். இந்த கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. பசங்க வந்து ஜாலியாக வந்து கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் வந்து விட்னஸ் பண்ணுறாரு. இந்த பிளேஸ்க்கு வர்றது ஜீசஸ்ட பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபுட்டேஜ். ஸோ இந்த ஸ்டாச்சு எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. இந்த சர்ச்சு ஓ மை காட், இங்கேயும் உள்ள போதா? ஓ இதோட இன்னும் மொத்த இடத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா நான் வந்துட்டு அதோ அந்த ட்ராக் வழியா தான், அந்த ட்ராக்கை தாண்டி தான் வந்தேன். அந்த தூரத்தில் தெரியுதா, அந்த ட்ராக்கை தாண்டி தான் வந்திருக்கேன். பாருங்க வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு, சின்னதா தெரியுது வண்டியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. சர்ச்சு, இன்னொரு சர்ச்சு சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. ஸோ இந்த சர்ச்சில் நான் மட்டும்தான் அந்த சர்ச்சில் இருக்கேன், வேறு யாருமே இல்லை. அவ்வளோ சைலண்டா இருக்கு சர்ச்சு. வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாருங்க அழகா இயற்கை விவசாயம்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மணப்பாறை, திருச்சி தெரியுதா? விராலி, அங்க பாருங்க விராலி மலை தெரியுதுங்க. திருச்சி மலைக்கோட்டை அவ்வளவு தூரத்துல தெரியுது, அங்க அவ்வளவு தூரத்துல தெரியுது. அண்ட் நம்ம இது வழியா தான் இப்போ போய் ஆகணும். சர்ச்சோட பேக் சைடு இங்க கீழே ரெஸ்ட் ரூம். இங்கேயும் வந்து சமைச்சு ஏதாவது விசேஷனா சமைச்சு சாப்பிடக்கூடிய இடம்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. அது ஒரு இது வந்து டாப்ல வந்து கட்டியிருக்காங்க. தோமையார் எப்பயுமே தோமையாரோட ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சித்தர்கள் அண்ட் மதத்தை சாமியை பத்தி யோசிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மலையை தான் சூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய இதில் பார்த்துருப்போம், சித்தர்கள் பார்த்துருப்போம். அண்ட் பல என்ன சொல்றது இஸ்லாமியர்கள் நண்பர்கள் கோவில் கட்டுறதா இருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் தான் கட்டியிருக்காங்க. தேர் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹில்ஸாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. தாமஸ் ப்ரொஃபஷனல் அவங்களோட வரலாறு பாருங்க. த ஹிஸ்டரி ஆஃப் மலையடிப்பட்டி மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ பொறுமையாக அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க.
சர்ச்சுக்கு தான் எனக்கு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அது வந்து எங்கே இருக்குது லொக்கேட் ஆயிருக்குன்னா மணப்பாறை மலையடிப்பட்டியில் வந்து இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சர்ச் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த சர்ச் வந்து என்ன ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹில்ஸில் இருக்குது. அந்த தோமையார்னு சொல்லிட்டு இயேசுவோட ஒரு சீடரோட அவரும் சீடரில் இருந்த அவரும் ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து இருந்து கிறிஸ்துவத்துக்காக வந்து நிறைய ஊழியம் செய்யறதுக்காக இந்த இடத்துல வந்து அவர் ஸ்டே பண்ணி இந்த இடத்துல இருந்ததா சொல்லி நிறைய பேர்த்தால நம்பப்படுது. அதனால தான் இந்த சர்ச் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே கட்டியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இவரோட இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நியர்லி 5 AD நினைக்கிறேன். 5th ADலேயே அவர் இங்கே வராரு. ஸோ வந்து இஸ்ரேலேருந்து நேராக கேரளாவுக்கு போய் கேரளாலேருந்து நேராக தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் தான். இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இதுதான் இந்த பிளேஸ் வந்து. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து அவரோட மதத்தை ஓரியன்டான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே தான் அவர் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லிட்டு நிறைய வரலாறுலாம் இங்கே இடத்துல இருக்கு. பாருங்க கைஸ், ஆக்சுவலாக ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல கோயிலே வந்து டெம்பிளே வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோவிலெல்லாம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அது இதுவும் ஒரு கோவில். பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் நிறைய டெவலப் ஆயிருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே இல்லாத காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து மாஸ் வந்து நடக்கும். ஸோ அதை நான் அவங்கள்ட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பாருங்க ஹில் மேலே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போட்டு இது ஏற்றிருக்காங்க இந்த சர்ச்சை. சர்ச் பாருங்க. ஸோ இந்த சர்ச்சுக்கு நான் ஏன் வந்திருக்கேன், இந்த சர்ச்சுக்கு வந்து எப்பயுமே நான் வந்து சர்ச்சுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு டிவோஷனலான பிளேஸ்க்கு போகிறது உண்டு. அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளேஸ் மசூதியெல்லாம் போகிறதுக்கான மசூதி அடுத்தது போவேன். ஸோ அதை நான் பிளாகாக போடுறேன். அண்ட் பாருங்கள் மொத்த மணப்பாறையுமே தெரியுது. அங்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக தெரியுதுன்னா அந்த இடத்துல ட்ரெயின் ட்ராக்கு. ஸோ இங்கேருந்து போகும்போது ட்ரெயின் அளவும் ரொம்ப அழகாக தெரியும் அந்த இடத்துல. அண்ட் அதான் அந்த ரூட்டு. அதுவும் மணப்பாறைன்னு என்ன நினச்சிக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா நிறைய பாறைகள்லாம் நிறையா இருக்கும் அப்படின்ச்சு. பாறைகள்லாம் நிறைய இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பாறையும் தாண்டி நிறையா வந்து பச்சை பசேரின்னு இருக்கிற இதை நிறைய பார்த்தேன். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹில்லுங்க ஆக்சுவலாக. ஸோ கைஸ் ஒரு அழகான ஒரு சூப்பரான வியூ பாருங்க அங்கே. அது ஒரு ஹில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் ஒரு 3 மணி கரெக்டாக 3 மணிக்கு மணப்பாறை மேலே ஹில்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அங்கே அப்புறம் ஒரு ஹைவே எல்லாம் அங்கே தெரியுது. சுற்றியுமே ஹில்லுங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஸை வந்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீழே விழுவுறாரு இயேசு. அவரோட அம்மாவை பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அம்மா. இந்த பிள்ளைக்கு தான் அம்மா முன்னாடி வந்து பிள்ளைக்கு வந்து கஷ்டப்படுறது வந்து ரொம்ப. அப்புறம் சிமோன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அவருக்கு. ஸோ அவரோட கையை வச்சு இந்த பாருங்க இந்த ரெட் கலர் தான் அவர் வந்து அந்த காவலாளின்னு வச்சுக்கோங்க. என் காலில் வெரோனிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரேஜஸ் வந்து அந்த இயேசு கையில் வந்து அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த துண்டு கொடுத்து அந்த துண்டில் வந்து அவங்களோட முகம் பதிவாகிறதுக்கு பாருங்க. அந்த இதுதான் அந்த காட்சி தான் இது. ஸோ அதை தான் வந்து ஸ்டாச்சுவாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது டைம் வந்து கீழே வந்து விழுவுறாரு. ஸோ 2வது டைம் வந்து கீழே விழுவும்போது இந்த சைடில் அவருக்கு ரொம்ப டயர்டாகி கீழே விழுவுறாரு. இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த பிளேஸில் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு லொக்கேஷன் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான். ஸோ இதில் வந்து நிறைய என்னென்னமோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நிறைய பேர். பாருங்கள் தமிழ்லாம் ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க என்னமோ. இதில் இங்கே பாருங்களேன், இதில் கொண்டாந்து ரமேஷன் நோவியான்னு சொல்லிட்டு இல்லை காதல் எழுதி வச்சுட்டு பாருங்க. பைத்தியக்காரங்களாம் இருப்பாங்க. நீங்கள் எதுலேயுமே எழுதாதீங்க. ஃபஸ்ட்டு தன்னோட அம்மாட்ட இருக்காங்க கன்சோல் த உமன் அப்படின்ட்டு. ஃபைனலாக அவரை புதைச்சி அந்த இடத்துல சிலுவையை நட்டுறாங்க. அந்த இதுதான் இது. கடைசியாக அவர் விழுவுறாருங்க கீழே. இயேசு இதுதான் வந்து கடைசியாக கீழே விழுவுற ஒரு காட்சி. அதுக்கப்புறம் அவரோட துணிகளை வந்து அகட்டி அவர் கையில் ஆணியை வச்சு அடிக்கிறாங்க.
அப்புறம் கிராஸ்ல ஏற்றி அவருக்கு இதில் வந்து சிலுவிலேயே நெஞ்சிலெல்லாம் குத்துறாங்க. கடைசியாக அதுலேருந்து இறக்கும் போது அவரோட தாய் மடியில் வந்து படுத்திருக்காரு இயேசு. இதோட ஸ்டாச்சு வைக்கிறதுக்காக அந்த டாம்ல வச்சு எடுத்து போறதுக்கான உண்டான அடுத்த ப்ராசஸ் இது. பார்த்தீங்கன்னா பாருங்க, கிட்டத்தட்ட இதான் வந்து மணப்பாறையோட இன்னொரு வியூ இந்த இடத்துல இருந்து. அண்ட் கீழே அங்கே பாருங்க, அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கா, இங்கே ஒரு சர்ச் இருக்கா, இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 3 சர்ச் இருக்கு. அண்ட் இது ஒரு சப்வே கீழே இறங்கி போற மாதிரி இருக்கு. அண்ட் இது வழியா வந்து பஸ் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த நம்ம ஸ்டோரிக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 320 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான ஸ்டோரிக்கு தான் நம்ம வந்து போகணும். ஸோ அப்போ அந்த பிளேஸ் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிடன் தெரியாத இடம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மலையடைப்பட்டி மிஷன் வந்து 1659 வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மைசூர் கிங்னால இது வந்து மைசூர் கிங் திருச்சிராப்பள்ளி நாயக்கர் ஆஃப் மதுரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் கிறிஸ்டின் வந்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃபாதர் ஆண்டோனி டி ப்ரோவன்சி பாப்புலர் ஆஃப் பத்மநாதன் சுவாமி இன் சர்ச் 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்ட இந்த கோவில் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் January 2007 to renovation from 293 years old Church of Lady Snow carried out of the Father T. Eugene and church was blessed. People of God Bishop Anthony Devota 28 March 2017 Parish priest வந்து யூஜின். இது வந்து சர்ச்சோட மேல் பகுதி. இது நம்ம ஸ்டாச்சுஸ்லாம் தானே. இது ஏறலாமா? இது எல்லாத்துமே லைட் வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குங்க சர்ச்சு, வேற லெவல் சர்ச்சு, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த 2 பசங்க இல்லைன்னா நம்மளால சத்தியமா மேலே ஏறி இருக்க முடியாது. அந்த இடத்த பார்க்கும்போது ஹாலிவுட்ல இருக்க மாதிரி இருக்குங்க. ஹாலிவுட் படத்துல ஒரு பெரிய ஜீசஸ் நின்று இருக்கும்ல, அது மாதிரி இருக்கு பாருங்க. நியூட்டன் அவன் பேரு அகஸ்டின் நியூட்டன் 2 பேர் தான் வந்து இந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் ஸோ நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா ஹில்லில் வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து நீங்கள் கோயில், டெம்பிள் அண்ட் தனியாக எதையுமே பிரித்து பார்க்காதீங்க. நம்மளுக்கு நிம்மதியாக கிடைக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போவோங்க. அந்த இடத்துல உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, உங்களை பற்றி அடுத்தது என்ன போகணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி தான் நான் எல்லா இடத்துக்குமே போவேன். எனக்கு வந்து சர்ச்சோ இல்லை மசூதியோ இல்லை கோவிலோ அப்படிலாம் நான் எதையுமே பிரித்து பார்க்கறதுலாம் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். அண்ட் see you on another video. அன்னோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. இது ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டே போகலாம். And thank you so much for watching this video. See you on another video. Until then, bye bye from Danny. கைஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்து பழமையான ஒரு சர்ச்சு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா பிளேஸுக்கும் போயிட்டு இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப பழைய சர்ச்சு சரி, கோவில் சரி, எல்லா இடத்துக்குமே வந்து போயிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, வாவ், செம்மையா இருக்குங்க. அந்தோனியார், இயேசு, மாதா 3 பேருமே இருக்காங்க. அதோட இது பாருங்க, செம்ம லைட்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்குது, சூப்பரா இருக்குங்க. தூண்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவ மன்னிப்பு இது மாதிரி பண்றவங்க இதுல உட்காந்து, இந்த சைட்ல ஃபாதர் உட்காந்துருப்பாங்க, இந்த சைட்ல ஜென்ரலா வந்து உட்காந்து பாவ மன்னிப்புலாம் கேட்பாங்க. அதுதான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல. அதோட இது பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ரைட்டு. ஸோ இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு. பாருங்களேன், இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மானிஷா ரோம்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு ஸ்டாச்சுஸ் எல்லாமே. ஸோ இது வந்து மணப்பாறை மலையடிப்பட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுலயும் இது ஒரு முக்கியமான ஒரு சர்ச். இதுவும் அந்த சர்ச்சோட பங்கு தான். ஸோ நிறைய இருக்கு இந்த இடத்துல. இங்க வாங்க. ஸோ இந்த டே வந்து அவங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஒற்றையெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஒற்றையெல்லாம் எடுத்து விட்டுருலாம், என்னால் முடிஞ்சது. ட்ரெயின் பண்ணுறது.